எனக்கு தெரிஞ்சு இந்த டவுசரும் இந்த ஷூவும் போட்டுன்னு இந்த ஊரில் நடக்கும் போது எல்லாம் குறுகுறுன்னு தான் பார்க்குவாங்க. இப்போ முன்னாடி காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். கைஸ், நியூ இயர்க்குள்ளே தட்டுறோம் தூக்குறோம், அதில் எத்தனாவது டேன்னு தெரில. இன்றைக்கி வாக்கிங் கிளம்பிட்டேன். வாக்கிங் பண்ணிட்டு அடுத்தடுத்த நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக ஜாகிங் பண்ணலான்னு இருக்கேன். காய்ஸ், பிளானில் ஒரு குட்டி சேஞ்சு. ரோடாக போனால் நிறைய டிராஃபிக் ஆகுது, எல்லாம் குறுகுறுன்னு பார்க்குறாங்க, அசிங்கமாக இருக்குது. அதனால் மண் ரோடாக கிளம்பிட்டேன். நான் எக்ஸ்ட்ரோவேட்டோ இன்ட்ரோவேட்டோ அதெல்லாம் தெரியாது. ஆனால் ஏன் இவ்வளோ பயப்படுறேன்னா, நான் ஷூ போட்டுன்னு வாக்கிங் போகிறது ஒருத்தன் பார்த்தானா இங்கே 10 பேருக்கு சாமான். இங்கே பாரு, மஞ்சா வீட்டு பையன் ஷூவை போட்டுன்னு எங்கேயோ கிளம்பிட்டாண்டி. தின்னு நல்லா கொளுத்து போயிட்டான் நாட்டுங்குது. ஷூவை போட்டு நடந்துன்னு போகிறான் காலையிலேயே. ராஜன்ஸ் எல்லாம் நம்மளை அட்டாக் பண்ணுறாங்க கைஸ். அசிங்கமாக போச்சு. ஒரு 10 ராஜன்ஸ் ஒன்றா சேர்ந்து எங்களை அட்டாக் பண்ணுறதுக்கே வந்துட்டாங்க. அதில் ஒருத்தன் இங்கே வரான் பாருங்க. என்னடா உனக்கு பிரச்சனை? இப்போ கத்துறா பிளடி பகர்ஸ். ஊரில் எல்லோரும் முன்னாடி அசிங்கப்படுத்துறீங்களாடா என்ன? வாடாங்க, வாடா. உனக்கு என்னடா வேணும்? உனக்கு 5 ரூபா பிஸ்கெட்டாக தான் நான் வாங்கி போட்டிருப்பேன்ல. இங்கே கத்துறா. ஊரில் எல்லோரும் முன்னாடி அசிங்கப்படுத்துகிற. 10 பேர் ஒன்றா சேர்த்துட்டியாடா டேய் பிளடி பகர். எல்லோரும் என்ன குறுகுறுன்னு பார்க்குறாங்கடா. போடா. ரோடு வேணாம், மண் ரோடு வேணாம். அதனால் இந்த மலை ஏறலான்னு முடிவு எடுத்துட்டேன். சும்மா குஜலாகுதா இந்த மலைக்கு பேர் மோதூர் குட்டை. மோதூரில் ஒரு குட்டை இருக்குது, அதுக்கு தான் இது பேர் மோதூர் குட்டைன்னு வச்சுக்கிறாங்க. இதுக்கு மேலே ஒரு சாமி இருக்குது. ஏறிட்டேன். தெரிந்து பாருங்க கைஸ், அதுதான் அந்த வீட்டில் தான் நான் இருந்தேன். இவ்வளோ தூரம் வந்திருக்கிறேன் காய்ஸ். திருப்பி அதே வழியில் போகிறதுக்கே எனக்கு மன தைரியமே கிடையாது. அதனால் எங்கள் அக்காவை வண்டி எடுத்துன்னு வர சொல்லிட்டேன். வண்டியில் போயிடுறேன்.